அம்மா தாய் சக்தி அம்மா நீயே துணையாக இருக்க வேண்டும். ஐயா, பெரியவர்களே, சிறியவர்களே, தாய்மார்களே, உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரக்கூடாது என்று எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கை கட்டியிருந்தால் தயவு செய்து கை எடுத்திருங்க. அவர்கள் வைக்கின்ற மோடியை ஒன்று விடாமல் நாம் எடுக்க வேண்டும். ஆமாம் சுவாமி. அதற்காக நீயும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆகட்டும், நானும் வேண்டிக் கொள்கின்றேன். என் அன்னையை ஒரு மனதோடு கூட்டி நிச்சயமாக நான் எடுத்து விடுகிறேன். முத்துமாரி அம்மா உன் முகத்தெளி காட்டி உன்னாரை பாடுகிறேன் தமிழ் திருப்பாட்டி வந்தருள்வாய் தேவி ஒரு மகனது பாடி வந்தது தவறு, அறியாமல் உழைத்து விட்டோம் என்று என் பாதத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் விட்டு விடுகிறேன். நான் வைக்க போற முதல் மோடி எலுமிச்சை பழம் கனி மோடி. கொண்டு வர கனி மோடி. இதை எடுக்கும் பொழுதே உன் உயிர் பிரித்து விடும். உன் உயிர் மீது ஆசை இருக்கிறதா இல்லையா? விடத்தை விட்டு என் பாதத்தை படித்து போய்விட்டால் விட்டு விடுகிறேன். இல்லையே என்ன நடக்கும் என்பது உனக்கே தெரியாது. வைக்கும் எலுமிச்சை கனி மோடியை நீ எடுத்து விட நான் பார்த்து விடுகிறேன். ஆகட்டும். கையால வச்ச மோடி பகவதியே
கல்யாணி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலாயினம் தரும் நல்லன நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலார் அபிராமி கடைக்கண்களே எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் ஒரு மலரடி நீழல் எனக்கும் இடம் உண்டு
முள்ளாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள்மணக்கும் ஒரு மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு காதலாகி கசிந்தேன் கண்ணீர் மல்கி போதுவாதமை நன்னறிக்கு வைப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நாதன் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே உயிருள்ள கருமோடி இது கருவுள்ள மோடி முட்டை மோடி இது எடுத்த உடனே நீ செத்த முடியுமா எடுத்த ஊருக்காரு காப்பாற்றிட்டாங்க அண்ணன் ஊருக்காரு என்ன பஸ்ல போய் போய் செத்துருப்பேன் யாரும் முடியாதுப்பா இவன் சாவட்டும் செத்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் மோடி எடுத்து நான் வரேன் என்ன உன்னைத்த காலை ஒரு நாள் பின்வைக்க மாட்டேன். என் உயிரே போனாலும் பரவாயில்லை, வைக்கின்ற போடி எடுப்பேன். சுவாமி, கருவுள்ள மோடி ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும் கருவுக்கு சமமானது. உங்கள் தாயை வேண்டிக் கொள்ளுங்கள், சீக்கிரமாக அதனையும் எடுத்து விடலாம். நம்பிக்கையை கைவிட வேண்டாம் சுவாமி. தெய்வா, அது நான் எடுத்து விட்டேன் என்றால் நமக்கு ஒரு பாவமும் வராது. நான் எடுக்காவிட்டால் ஒரு உயிரை கொன்றது பாவமாகும். ஒரு பிள்ளையை சாகடித்துக்க பாவம் நம்ம வந்து சேரும். அதற்கு தான் நான் கொஞ்சம் மௌனம் சாதிக்கிறேன். அனைத்திற்கும் தாய் துணை இருக்கின்றார். ஆகட்டும் சுவாமி, ஆகட்டும். கருவுள்ள மோடி தன்னை எடுக்க போறேன். கருவுள்ள
அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றார் பாரதத்தில் கண்ணன். அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றார் கீதையிலே கண்ணன். காத்தடித்தான் அவன் பீடாவான், கடுமழையில் அவன் உடையாவான். ஆற்றால் அழுதால் அழுத கண்ணீரை அங்கே துடைக்கும் கையாவான் கையாவான். அழைப்பவர் குரல் வருவேன் என்றார் கீதையிலே கண்ணன். சிறையினிலேதான் அவன் பிறந்தான், மழையினில் வேறு கூடி புகுந்தான். உறவறியாத குழந்தைக்கெல்லாம் உறவறியாத குழந்தைக்கெல்லாம் உறவினராக அவன் வருவான் அவன் வருவான். அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றார் பாரதத்தில் கண்ணன். அடே ஜோயா, கருவுள்ள முட்டை போட்டு எடுத்து விட்டேன் என்று ஆணவத்தை இனி நான் வைக்க போகும் முடியும் தெரியுமா? ஏய் போதரா, கொண்டு வாடா அந்த நெடுமொழியை, உலகையில் சொல்லக்கூடிய நெடுமொழி கொண்டு வாடா. பன்னிசாணி வாரத்து நிச்சயம். நானும் சேர்ந்து வார போறேன். இந்த மோடி எவனால் எடுக்க முடியுமா? ஏன்னா உயிர் இல்லாத உலக்க மோடி, உயிரற்ற உலக்கை மோடி. ஆமாங்க, இது தொட்டாவே அவன் செத்தான். ஆமா, முடிந்தால் அவன் எடுத்து நான் என்ன பண்ணா புரியணுமா? தேவா சுவாமி, 2 மோடி எடுத்து விட்டோம். 3வது மோடியாக உயிரில்லா மோடி. அதை தொட்டால் சுவைத்து சுவைத்து அடிக்கும். என் தந்தைக்குரிய மோடி அது. என் தந்தை நினைத்துக் கொண்டு நிச்சயமாக எடுத்து விடுவேன். ஈசா, சர்வேசா, உமா மகேஸ்வரா, உலகை காக்கும் பரம்பொருளை நீ கருத வேண்டும். உயிரில்லா மோடி தன்னை எடுக்க போறேன், எடுக்க போறேன். எடுக்க போற
ஓடிவா ஓடிவா கோவிந்தா பிறை சூடி பெருமானி அருளாலாம் எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்மை வைத்தாய் தென்பால் வெண்ணை நல்லூர் அறுத்துறையில் அத்தா உனக்கு ஆளாய் இனி எள்ளேன் எனலாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே ஒரு அம்மை இல்லை அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்த ஊனுருகே அந்த பரவசத்தின் உள்ளே உயிருருகே அவனை காப்பாற்றுறீங்க
அப்படியே போடுறா உடனே நீ எனக்கு வேலைக்காரனா ஜோயின் வேலைக்காரனா பக்தி பெருக்கில் நந்தம் உருகே அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருகே சக்தியெல்லாம் திரண்டு சிவப்பெருகே சக்தியெல்லாம் திரண்டு சிவப்பெருகே என்று சந்ததியே முந்தடிக்கு அடிபடியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கரும்பொருளே கோவி கதவை திறந்தடைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கரும்பொருளே கோவி கதவை திறந்தடைத்த திருவருளே பெண்ணை நல்லூரையும் அறக்கடலே என்னை என்றும் மாலைகின்ற கரும்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கே சிவமயமே சேவித்த கரங்களுக்கு இல்லை பலமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா தெரியுமா? பாதி உயிர் மூச்சு பாதி உயிர் இருந்து விடல அந்த உயிரும் நீ தங்க வேண்டும் என்றால் வந்தது தவறு என்று இப்பொழுதாவது என் மீது மன்னிப்பு கேட்கிறேன். முடியாது. உயிர்ப்பித்து வருகிறேன். கடைசியாக வைக்க போற 4வது மோடி வாழைமரம் பச்சை வாழைமரம் மோடி வைக்க போறா. இதோ பாருங்கள், பச்சை வாழை மோடி தவிர வேற எந்த மோடி வேணுமானாலும் வையுங்கள், தடை இல்லாமல் எடுக்கிறேன். ஆனால் பச்சை வாழை மோடி நான் எடுக்க மாட்டேன், வைக்கவும் மாட்டேன். என்ன காரணம்? என்ன காரணம்? என் தாயிற்கு நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன், பச்சை வாழை மோடி நான் வைக்கவும் மாட்டேன், எடுக்கவும் மாட்டேன் என்று. ஓட்டிக்கு வந்தது தவறு என்று பாதத்தில் மன்னிப்பு கேட்டு ஓடிட்டு போ. வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா, நான் இந்த பச்சை வாழைமரம் மோடி தான் வைக்க போறேன். வேண்டாம் ஐயா. கொண்டு வரா. அதை தவிர நீங்க வேற எதுவும் நான் வைக்கிற மோடி தான் நீ எடுக்கணும். சுவாமி கவலைப்பட வேண்டாம் சுவாமி. நான் வைக்கிற மோடி தான் நீ எடுக்கணும், இல்லைன்னா சாவணும். வாழைப்பழத்திலே தங்களுடைய அம்மா இருக்கின்றார்கள் அல்லவா? தெய்வம் தான் துணை என்று பச்சையம்மன் என்று சொல்லக்கூடிய வாழைப்பந்திலே கிராமத்திலே பச்சையம்மனாக அமர்ந்திருக்கும் உன்னுடைய தாயை தான் தொழுகிறோம் என்று நினைத்து அந்த மொழியை எழுதிவீர்கள் சுவாமி. அவர் துணை இருப்பார். உண்மைதான் தெய்வா. வாழைப்பந்தல் கிராமத்திலே பச்சை வாழை அம்மனாக என் தாய் அங்கு அவதாரம் கொண்டிருக்கிறார். என் தாயை தொடுவதாக நினைத்து அந்த பச்சை வாழை மோடி நான் எடுத்து விடுகிறேன். உண்மைதான். நல்ல நேரத்தில் நல்ல ஒரு யோசனை எடுத்து வைத்தாய், நிச்சயமாக எடுத்து விடுவேன். என் தாய் கோபம் கொள்ள மாட்டார்கள். வழிதலையா